பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியதையும் போடுங்க. கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நம்ம பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயத்தையும் போடுங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம், ஒரு 3/4 வதங்கினா போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் 3/4 வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளிச்ச மோரோட அரிசி மாவு, அதை சைட் பை சைட் ஊற்றுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவு. இப்போ நான் காமிச்சேன் இல்லையா, 1 கப் அரிசி மாவு, அதுக்கு ஒரு 1லேருந்து 1.25 ஸ்பூன் அளவு உப்பு கூட போதும். நல்லா சிம்மில் வச்சு கைவிடாமல் நல்லா கிளறுங்க. அப்போ தான் கட்டி தட்டாமல் இந்த மோர்களி நல்லா வரும். சிம்லே வைங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மோர்களி ரெடி ஆகிடும். உங்களுக்கு பதம் பார்த்தாலே தெரியும், தொட்டால் ரொம்ப ஒட்டவே ஒட்டாது, அல்வா மாதிரி நல்லா திரண்டு வரும். ரெடி ஆனோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் நீங்கள் இதை கொட்டிக்கலாம்.